பழைய ஏற்பாடு ஆகாய் முதலாம் அதிகாரம். கோவிலை மீண்டும் கட்டியெழுப்ப ஆண்டவரின் கட்டளை. தரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டில் 6ஆம் மாதம் முதல் நாளன்று இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதாவின் ஆளுநரும் செயல்தியலின் மகனுமான செருபாபேலுக்கும் தலைமை குருவும் யோசத்தாக்கின் மகனுமாகிய யோசுவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்பவில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்ததை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாய் இருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். மிகுதியான அறுவடைக்காக காத்திருக்கிறீர்கள், ஆனால் கிடைத்தது சிறிதளவே. நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த போது அதை நான் ஊதி தள்ளிவிட்டேன். ஏனெனில் எனது இல்லம் பாழடைந்து கிடக்கும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டை கட்டுவதிலேயே கருத்தாய் இருக்கிறீர்கள். எனவே வானம் உங்களுக்கு பனி பெய்வதை நிறுத்திவிட்டது, நிலமும் விளைச்சல் தர மறுத்து விட்டது. மேலும் நாடும் மழையும் கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் நிலத்தின் விளைச்சலும் மனிதரும் கால்நடைகளும் உங்கள் உழைப்பின் பயன் அனைத்துமே வறட்சியால் வாடுமாறு நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரின் கட்டளைக்கு மக்கள் கீழ்ப்படிதல். அப்பொழுது செயல்தியலின் மகன் செருபாபேலும் தலைமை குருவும் யோசத்தாக்கின் மகனுமாகிய யோசுவாவும் மக்களுள் எஞ்சியிருந்தோர் அனைவரும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கினரான ஆகாயின் சொற்களுக்கும் செவி கொடுத்தனர். மக்களோ ஆண்டவர் திருமுன் அஞ்சி நின்றனர். அப்பொழுது ஆண்டவரின் தூதரான ஆகாய் மக்களிடம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்னும் ஆண்டவரின் அருள் செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். அப்போது ஆண்டவர் யூதாவின் ஆளுநர் செயல்தியலின் மகனுமாகிய செருபாபேலின் உள்ளத்தையும் தலைமை குருவும் யோசத்தாக்கின் மகனுமாகிய யோசுவாவின் உள்ளத்தையும் மக்களில் எஞ்சியிருந்தோர் அனைவரின் உள்ளத்தையும் தட்டி எழுப்பினார். அவர்களும் சென்று தங்கள் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரது இல்லத்தை கட்டும் பணியை மேற்கொண்டார்கள். அந்நாள் தரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டில் 6ஆம் மாதம் 24ஆம் நாள். ஆமென்.